டேய் எங்கடா போற? கேட்டியா? இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருச்சு குளிச்சு மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கடா போற? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? வெளிய போறப்ப எங்க போறேன்னு கேட்டுட்டு இருக்க? எதுக்குடா இவ்வளவு கோவப்படுற? ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. நீ என்னைக்கு இல்லாம மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்புற. அதுதான் கேட்டேன். அதுக்கே இப்படி குதிக்கிற? இப்ப நான் எங்க போறேன்னு தெரியணும் அவ்வளவுதானே. என் ஃப்ரெண்டு ஏர்போர்ட்டுக்கு போறான், அவங்ககிட்ட நான் பேசணும். நல்லு. பவானி ரெடியா? ரெடி டக்கா. என்ன லேட் ஆகுதுமா? சீக்கிரம் வா. இத வந்துட்டேப்பா. எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்பா. சரி. பூம்பழம் தோ எல்லாம் இருக்குப்பா. சந்தனம் கரைச்சு எடுத்துக்கிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்பா. ஏன்பா இப்ப திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தா எப்படி? நீங்க செக் பண்றதுல டைம் போயிடும். பூஜைக்கு போக வேணாமா? பூஜைக்கும் போகணும், ஒண்ணும் மறக்காம எடுத்துக்கிட்டு போகணும். ஆமா அது சரிப்பா. நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீங்க இப்படி சரி பாக்கறதுல நேரம் போயிட்டு இருக்கு. தெளிவா பேசுறீங்களா? காலேஜுக்கு போக போறவியா? அதான் இவ்வளவு தைரியம். அம்மா ரெடியா? போகுமா? வாங்க வாங்க. அம்மா போசங்க. அப்பா ஆட்டோ எடுத்துட்டு வரேன்னு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனாரு, இன்னும் வர காணோம். அடடா இப்ப என்ன பண்றது? லேட். நம்ம வீட்டை பூட்டிட்டு வெளில நிப்போம். மாமா வந்தோனே வண்டியில ஏறி போயிடுவோம். அதுவும் சரிதான். குழந்தைய தூக்கிய. வாங்க வாங்க, இதை நான் எடுத்துக்கிறேன். ஓடியாங்க ஓடியாங்க சீக்கிரம். போலாமா? என்னடா நீ மட்டும் வர? ஆட்டோங்க மாமா, ஆட்டோவே கிடைக்கல மாமா. என்ன மாமா ஆட்டோ கிடைக்கலன்னு சாவகாசமா சொல்லிட்டு வரீங்க? என்னமோ கிடைச்சது விட்டு வந்த மாதிரி சொல்ற. கிடைக்கலடி. இப்ப என்ன பண்றது மாமா? அப்படியே நடந்து மெயின் ரோடு போயிருவோம். ஆட்டோ வரும், ஏறிக்கலாம். அங்க கிடைக்குமா? கொடுங்க. சரி கொடுங்க. வாங்க வாங்க. ஆட்டோ போலாமா? வருவியா? திருப்பிக்க திருப்பிக்க. என்ன வா, என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்க? வா, லேட் ஆகுது. வா. கோலங்காத்தால நல்ல காரியத்தை கிளம்பும் போது கடங்கார மாதிரி வரானுங்க. தத்திரம் பிடிச்சவனுங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. வா வா, ஏ லேட். பின்ன என்னப்பா சும்மா சும்மா இங்கே வரா? எனக்கு எரிச்சலா இருக்கு. சும்மா சும்மா வரானா? ஆமா, ஓனர் பையன் அவனுக்கு ஃப்ரெண்டா, அதான் வந்து வந்து போயிட்டு இருக்கான். ஏங்க நீங்க உடனே வேற வீடு பாருங்க. ஏன் இப்படி பேசுற? அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா வரத்தா வருவான். அதுக்காக வேற வீடு மாத்துவாங்களா? பைத்தியக்காரமே பேசுற. வா வா வா, பூஜைக்கு லேட் ஆகுது. வா வா. சரி, லேட் ஆயிடுச்சு. அவ தான் பேசிட்டு இருப்பா. ஏறுங்க மாமா. வா உள்ள வா. அண்ணே முன்னாடி உட்காந்துட்டுமா? பாத்து உட்கார். வா ஏறுங்க. நேரா போங்கண்ணே. பூஜை ஆரம்பிக்கலாமா? நீங்க ரெடி பண்ணுங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். மணிக்கம், பூஜை ஆரம்பிக்கலாமான்னு ஐயர் கேக்குறாரு. ஆரம்பிச்சிடலாமா? உன் மாமனார் இல்லாம நீ பூஜை ஆரம்பிக்க மாட்டியே. பாரு, இன்னும் அந்த மனுஷனை காணோம். நான் சொன்னப்போ எல்லாரும் அவருக்காக சேர்ந்து வக்காலத்து வாங்குனீங்க. இப்ப பாரு, என் கணக்கு எப்பவும் கரெக்டா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த அழகர் குலத்து சம்பந்தி வேற, இப்ப இருக்கிற மனுஷன் வேறடா. மனசுக்குள்ள 1000 மாற்றம் வந்து போச்சுடா. ராசம், இப்படியெல்லாம் பேசாதம்மா. சிதம்பரம் அப்படிப்பட்டவர் இல்ல, எப்படியும் வந்துருவாரு. எதுக்கு நீ ஏன் வாயை அடைக்கிற? நான் சொல்றதா உண்மைன்னு இப்பதான் கண் கூட தெரிஞ்சு போச்சுல. என்னமோ வந்துருவாராம்ல. அம்மா தாயி,
நீ பெரிய சத்தியகிருத்தியாவே இரு, நான் வேண்டாங்கல. ஆனா ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது ஒரு அவசகுணமான வார்த்தை உன் வாயில இருந்து வர வேண்டாம்னு நான் சொல்றேன். ஆமா, நாட்டுல யாருக்குமே நியாயம் தெரிய மாட்டேங்குது. அந்த மனுஷன் எங்களை இலக்காரமா நினைக்கிறாருங்க வருத்தத்துல 4 வார்த்தை என் வாயில வரக்கூடாதா? அதுக்கு நான் கெட்டவளா? நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு, அது உனக்கு உரைக்கலையா? ஏண்டா, நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். பூஜைக்கு நாழியா இருக்கு, பூஜை ஆரம்பிக்கலாமா? என்ன சொல்ற? இல்ல, அப்பா லீலா வீட்டில் இருக்காரோ என்னவோன்னு தான் ஃபோன் பண்ணேன். ஆனா அங்க மணி அடிச்சுட்டே இருக்கு, யாருமே ஃபோன் எடுக்கல. அந்த ரவியன் தான் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டேன், அவனையும் காணோம். எல்லாரும் கிளம்பி அங்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கும்டா, இருக்கும். தலையெழுத்த பாரு, நம்ம கண்ணெதிர்க்க அந்த போசு பைய ஒரு மனுஷன் ஆயிட்டான். அவன் ஒரு தொழில ஆரம்பிக்கிறான உடனே ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் அங்கே கிளம்பி போயிடுச்சுங்க. அந்த ரவி எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், அவனை கூட காணோம். என்னத்த சொல்றது, மாமாவே நம்மள 2 பட்சமா நினைச்சுதானே இங்க வராம போயிட்டாரு. அவரே அப்படி நினைக்கும் போது லீலா ரவியை பத்தி எல்லாம் நம்ம என்ன பேச முடியும்? ஏண்டா மாணிக்கம், அதான் ஒவ்வொருத்தர் மனசும் உள்ளங்கையில இருக்கிற நெல்லிக்காய் மாதிரி தெளிவா தெரியுதே. நேரம் போயிட்டு இருக்கட, இப்ப என்ன பண்ணலாம்? என்னங்க, நான் வேணா விஜய் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கார்மெண்ட்ஸோட நம்பரை வாங்கி கொடுக்கணுமா? வாங்கிட்டு அங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம்ல. விசாரிச்சுட்டு என்னத்த சாதிக்க போற? எல்லாரையும் வாங்க வாங்க தாங்கியாச்சு, அவங்களுக்கு உரைக்கல. அது அவங்க ஈஸியா நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம் விடு. அண்ணே, எதுக்கு இப்படி படபடன்னு பேசணும்? என்ன எப்படா பேசுறது? நீயே கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்க. சரிண்ணே, நீங்க சொல்றது எனக்கு புரியாமல்ல. பாட்டி சொல்ற மாதிரி நல்ல காரியம் நடக்க போகுது, லாரி ஆஃபீஸ் திறக்க போறோம். இப்ப எல்லார் மனசுலயும் சந்தோஷமும் நல்ல எண்ணமும் மட்டும்தான் ஓடணும். எதுக்கு தேவையில்லாம குறை குத்தம் வருத்தம்னு வருத்தப்பட வைக்கிறாங்கடா. என்ன பண்ண சொல்ற? என்னங்க, நான் விஜய் வீட்டுக்கு ஃபோன் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மா, நீங்க விளக்கேத்துங்கம்மா. மாணிக்கம், அம்மா, நல்ல நேரம் போறதுக்கு முன்னாடி உங்க கையால விளக்கேத்துங்க, எல்லாம் நல்லா தான் நடக்கும். வாங்க, வா. சரி வா. நிர்மலா வாடி, கழுவி வா. प्रचोदयात् शीर्वशस्वमायुष्यमारोग्यमाविदं स्वपमानं महीयते धान्यं धनं पशुं भगवत्रलाभं सरसंवत्सरं दीर्घमायुः पद्मप्रिये पद्मिने पद्महस्ते पद्मालये पद्मतलाय दाक्षे विश्वप्रिये विष्णुमनो अनुकेले पादपद्मं मयि सन्निधत्स्वः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणी नमोऽस्तुते राजाधिराजाय प्रसख्य साहिने नमो वयं वैष्णवे कुर्महे समे कामां कामकामाय मह्यं कामेश வாழ்த்துக்கள்ண்ணே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். எல்லாரும் வேலைய ஆரம்பிக்கலாம். நல்லா இருப்பா. நல்லா இருக்கு, கவலைப்படாதா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கு. பவானி, அப்பா, நான் மாணிக்க மாப்பிள்ள லாரி ஆபீஸ் பூஜைக்கு போயிட்டு போயிட்டு வந்துடுறேன். வாங்கப்பா. வரேன் தானே. பா பா, ஒரு நிமிஷம் பா. என்னம்மா? பாத்தீங்களாப்பா இந்த லீலா ரவிய எவ்வளவு தூரம் வீடு வரைக்கும் போய் கூப்பிட்டு வந்தேன். இந்த பக்கம் தலையாவது வந்து காமிச்சிட்டு போயிருக்கலாம்ல. தானா, உங்களுக்கு வேற ஏதாவது அவசர வேலை வந்திருக்குமா? இல்லப்பா, எனக்கு தெரியும். அவங்களுக்கு அடி மனசுல வயித்தெரிச்சல். இந்த மனுஷன் தனியா ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டாருன்னு. ஏப்பா, அவங்க கடை ஆரம்பிச்சப்ப நாங்க போல, நாங்க வயித்தெரிச்சல் பட்டோமா? அந்த மாதிரிலாம் நினைக்க கூடாதுமா. இந்த பாரு, இன்னைக்கு உன் புருஷன் புதுசா தொழில் தொடங்குறான். இது நல்லா வந்து நல்லா வளர்ந்து சுபிட்சமா இருக்கணும்ல. அப்படி அவன் இருக்கணும்னா அவன் மனசுல நிம்மதி இருக்கணும்மா. இந்த மாதிரி நிம்மதி கெடுக்கிற யோசனை எல்லாம் முதல்ல ஓரங்கட்டு. இதை பாரு, நீ ஊர்ல என்ன சொன்ன? நீங்க எங்க விழாவுக்கு வரமாட்டீங்க, மாணிக்கங்கிட்ட விழாக்கு தான் போவீங்கன்னு சொன்ன. இப்போ நான் முதல்ல இங்க தானே வந்திருக்கிறேன். இதுக்கு அப்புறம் தானே அவங்க விழாக்கு போறேன். இந்த
மாதிரி அவசரப்பட்டு எதையும் பேசிடப்படாது, புரியுதா? ஆ? நான் மாணிக்க மாப்பிளைய பார்த்து வந்துடுறேன். போஸ் மாப்பிள, மாணிக்க மாப்பிள புதுசா லாரி ஆபீஸ் தொடங்குறாரு, அந்த விழாக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. போயிடுவாங்க மாமா. கட்டிங் சீசன் தானே வரமா? சரிப்பா. சம்மதி, மாணிக்க மாப்பிள புதுசா லாரி ஆபீஸ் தொடங்குறாரு, அந்த பூஜைக்கு போயிட்டு வந்துடுறேன். மாணிக்கத்தை விசாரிச்சேன்னு சொல்லு. நிச்சயம். நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தனோ, அப்பா, என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்கு. போஸ் இந்த தொழில ஓஹோன்னு வரணும், அதுக்கு நீ தான் பக்கபலமா இருக்கணும். உன் படபடப்பு, முன்கோபம், இது எல்லாத்தையும் நீ மாத்திக்கணுமா? போஸோட தொழில அவனுக்கு நீ அனுசரணையா இருக்கணும். சரிங்கப்பா. உன் மேல ஒரு சின்ன வருத்தம்மா. என்னப்பா வருத்தம்? நடந்த விஷயங்களை எல்லாம் நீ இன்னும் மனசுலயே வச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அம்மா, இதெல்லாம் மனசுல பட்டது, அதை மறைக்க விரும்பாம அப்படியே சொல்றேன். நாங்க வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு இல்ல, விஜயும் கூட பிறந்த தங்கச்சி தானே, ஏன் அவன் வரலன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டியா? இதை நான் குத்தமா சொல்றேன்னு நினைக்காதம்மா. உன் மனசுல இந்த வீம்பு பிடிவாதம் இருக்கு பாத்தியா, அதெல்லாம் தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் யாரும் உன்னை கை நீட்டு குத்தம் சொல்ல முடியாது. அம்மாடி, நீங்க எல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா எல்லாம் நல்லது கட்டத்துக்கு வந்துட்டு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்தீங்கன்னா அதை பாக்குறதாமா என்ன மாதிரி சம்பந்தி மாதிரி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமே. நாங்கெல்லாம் வாழ்ந்து முடிச்சவங்கம்மா, இனிமே நீங்க எல்லாம் வாழறத பார்த்தா சந்தோஷப்படணும். எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்மா. அப்பா, நான் வித்தியாசமா பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தூங்குறவங்களே எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாதுன்னு பழமொழியே இருக்கு. அதே மாதிரி தான்ப்பா, மனசுல வரணும்னு நினைச்சு வர முடியாம போனா கவலைப்படலாம். ஆனா மனசுல தீர்மானமா வரக்கூடாதுன்னு நினைச்சவங்கள நான் எப்படிப்பா கேக்குறது? அதுக்கு இல்லமா தானோ தான்ப்பா, உங்க கையால இந்த பணத்தை இதுல வர வைங்க. புரியுங்கப்பா. சாமி பேர்ல வர வச்சுட்டு புத்தகத்துல நீங்க எழுதிருங்கப்பா. சரி வாங்க. கொஞ்சம் நிறுத்துப்பா. கடைக்காரர சொல்லுங்க. இந்த பக்கத்து கடை இன்னைக்கு திறக்கலைங்களா? இல்லைங்களே, எப்பவுமே திறந்தானே இருக்கும். பின்னே இப்ப பூட்டி இருக்குது. அது ஒண்ணு இல்லைங்க, வீட்ல இருந்து போன் வந்துச்சு, சம்சாரத்துக்கு பிரசவ வலியா, அதான் கடையை மூடிட்டு போயிட்டாரு. அப்படியா? இந்த கடை முதல்ல இவ்வளவு மாமனாருங்க நானு. அப்படிங்களா? போன் வந்து எவ்வளவு நேரம் இருக்கு? 2-2.5 மணி நேரம் இருக்கும். எங்க போனாங்கன்னு தெரியுமா? தெரியாதுங்களே. சரி, நான் வீட்டுக்கு போய் விசாரிச்சு வாங்க. அப்போ நான் புறப்படுறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சுரா. என்னமோ அந்த மனுஷன் வந்துருவாருன்னு இந்த கிழவி வக்காலத்தெல்லாம் வாங்குச்சு, கடைசி வரைக்கும் வராம நம்ம மூஞ்சில கரிய பூசிட்டாருல. ஏமா அப்படி கத்துற? உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? டேய், எப்படா கத்தாம இருக்கிறது? இது நமக்கு நடந்த அசிங்கம்டா. சம்மந்தி வீட்டுக்காரங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன பண்றதுங்கிற பயம் பொதுவா பொண்ணு கொடுத்தவங்க மனசுல இருக்கணும்டா. கடைசி வரைக்கும் அது இருக்கணும். அதான்டா முறை. என்ன பெரிய இவங்க அப்படிங்கிற எகத்தால வரலாமா? ஆனா இன்னைக்கு அந்த மனுஷன் மனசுல அப்படி ஒரு எகத்தால வந்துருச்சுடா. அப்புறம் நீ வெள்ளந்தீன்னு ஆடாளுக்கு சொல்லிட்டு தெரிஞ்சீங்கல்ல, அது பொய்ன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல. அதை தாண்டா நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி சிரிப்பு சிரிக்கிற ஆம்பளைங்களை நம்பவே கூடாதுடா. ராசா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நல்லா வாழ்க்கை நீ பேசுறதெல்லாம். நீ சும்மா இருக்கலவி. அந்த ஆளு எங்களை மதிக்கலைங்கிற வேதனையில நானே குமரிக்கிட்டு இருக்கேன், நீ வேற. டே மாணிக்கம், நான் நினைச்சது சரியா தாண்டா நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆளுகிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டோம், அதனால இனிமே நம்மள மதிக்க மாட்டாருன்னு சொன்னேன்ல, இப்ப அதாண்டா நடந்துகிட்டு இருக்கு. இத பாரு, முத வேலையா அந்த மனுஷங்கிட்ட வாங்கின பணத்தை வட்டி முதலமா திருப்பி கொடு. அப்பதான் அந்த மனுஷனுக்கு நம்ம கிட்ட எப்ப ஒரு அச்சம் இருக்கும். இல்லாட்டி இப்படிதான்டா நம்மள அலட்சியமாவே நினைப்பாரு. போதுமா? ஏமா இப்ப சம்பந்தம் இல்லாம காசு பணத்தை பத்தி எல்லாம் பேசுற? டேய்,
சம்பந்தம் இருக்குடா பைத்தியக்கார பையல. இது கூட புரியாம நீ என்னடா தொழில் பண்ண போற? இனிமே என் வாயை மூடுன்னு நீ சொல்லாதடா. ஏ கிழவி, ஏ நிர்மலா, இன்னும் எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும்? இனிமே இங்க யார் வரப்போறா? கிளம்புங்க வாங்க. போலாங்கிறியா? போலாண்டி. உன் பேர்ல லாரி கம்பெனி ஆரம்பிக்கிறதா சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன குழஞ்சு பேசினாரு. இப்ப பாத்தியா, கவுத்துட்டாருல. இப்ப என்னம்மா கிளம்பணுங்கிற? சரி வா போலாம். அதை விட்டுட்டு ஏன் நை நைங்கிற? அண்ணி வாங்க போலாம். வா. சரி, அந்த பையடுமா.